டர்க்கிஷ் பேங்கில் அது நிறைய ஓடுது. டர்க்கிஷ் பேங்கில் அடிச்சா உங்க கடையோட வெப்சைட்டோ இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ஏதாவது வருமா? ஆனால் நீங்கள் அதை விற்கிறீங்க, நம்பி எவ்வளவோ லட்சங்களை போட்டிருக்கீங்க. அங்கே தான் கேப். இத்தனையும் நான் பார்த்தா எனக்கு மண்டே வலிக்குது. அதுதான் கேபிஐ. கரெக்டா? அப்போ செக்ஷன்லேயே ரீல்ஸ் போடு. வாரம் ஒரு டைம் உனக்கு கேபிஐமா ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பா உன் செக்ஷன். ரீல்ஸ் போட்டீங்கன்னா கேபிஐ. நீயே போடு, வெளியே ஆள் வச்சு போட்டு என்னத்தையோ போடு. ஒரு வீடியோ போட்டீங்கன்னா 10 பாயிண்ட். வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், போட்டா பாயிண்ட். கரெக்டா? ஸோ கேபிஐ கேமிஃபிகேஷன் வில் பி ஒரு வெப்பன் டு ஸ்டார்ட். இன்னைக்கு நல்லா பாருங்க, சென்னை சில்க்ஸ் அது மாதிரி போத்தீஸ் இந்த மாதிரி கடைகளே இப்போ எல்லாம் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. எல்லாம் கேபிஐ வச்சிருக்காங்க பாஸ். அவங்க கேபிஐன்னு சொல்ல மாட்டாங்க, உள்ள கேபிஐ இருக்கு. ஒரு டைம் கியா கம்பெனிக்கு ஒரு மீட்டிங்கை போட்டோம். ஐ திங்க் திருப்பூர் தான் இந்தியாவிலே நம்பர் 1 சொல்லி அவார்டு வாங்கிச்சு. என்னடா உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ளேயும் கேபிஐ இருக்கு. கியா மேனுஃபேக்சரிங் கம்பெனியே கேபிஐ வைக்குது. என்னென்னு வைக்குது? அந்த கேபிஐ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கியாக்கார ஒரு கஸ்டமர் டெலிவரி வாங்குறாரா, அந்த கஸ்டமருக்கு கியா கனெக்ட்ன்ற அந்த ஆப்பை போட்டு அந்த ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து டெலிவரி கொடுக்கணும். அது கொடுத்தா 10 பாயிண்ட், அந்த மாதிரி ஏதோ பாயிண்ட். அதில் எந்த டீலர் நல்லா கொடுத்துருக்காரோ அந்த டீலர் என்ன பண்ணுறாங்க, நம்பர் 1 டீலர்னு அவார்டு வாங்குறாரு. எனக்கு கூப்பிட்ற கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, சார் நாங்கள் இந்தியாவிலே நம்பர் 1 டீலராக வாங்கிட்டோம், இப்போ எல்லா பிரான்ச்சும் நம்பர் 1 டீலராக வரணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? பேசிக்கலி அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த கம்பெனி கொடுக்குற கேபிஐ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சார், அந்த கேபிஐ எல்லா பிரான்ச்சும் ஃபாலோ பண்ணும் சார். அப்போ என்ன பண்ணும்? அதை கேபிஐ போட்டு அப்படியே எல்லாருக்கும் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்.